ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை என்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு மீண்டும் நம்ம சிங்கார சென்னையில் இருக்கும். ஸோ சிங்கார சென்னை என்றைக்குமே நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான யூசர் ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்கேங்க. காரணம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இங்கே சென்னையில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே தங்கமான ஆளுங்க. ஓகேவா? அவங்க வண்டிகளை என்ன சொல்கிறது, நல்லா வச்சுக்கிறாங்க அண்ட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுறாங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு இதோ நம்ம கூட இருக்கிறது த கிங் ஆஃப் 7-சீட்டர் எஸ்யூவிஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு நம்ம இந்தியன் மேட் இன் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது XUV 700. இது வந்து மஹிந்திராவுடைய அந்த சரித்திரத்தை புரட்டி போட்டுச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 700, 7XO எல்லாமே தெருவுக்கு ஒன்று இல்லை, தெருவுக்கு ஒரு 4-5 ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட XUV 700 இன்னைக்கு நம்ம கூட இருக்குது. இது வந்து அலாய் வீல்ஸ்லாம் போட்டிருக்கே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியன்ட்டு நினைக்காதீங்க. இது ஆக்சுவலி சொல்லப்போனால் சர்ப்ரைஸுங்க. ஓகே, எனக்கே தெரியல. ஆக்சுவலி இது வந்து பேஸ் மாடல் MX பேஸ் மாடல் இருந்துச்சு இல்லையா, அதில் 7-சீட்டர் வெர்ஷன் டீசல். ஸோ இந்த வண்டி வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆக போகுது. அப்படின்னு இருக்கும்போது இந்த வண்டியோடைய யூசர் ஃபீட்பேக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வண்டியோடைய யூசர் நம்மளை வந்து வரவேற்றிருக்காரு. சென்னையை சேர்ந்த வெங்கடகிருஷ்ணன் ப்ரோ. வாங்க ப்ரோ. வெரி குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? ஆல் குட். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஃபேண்டாஸ்டிக் சூப்பர். ஸோ ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய ஓனர். என்னை விட ரொம்பவே ஃபிட்டாக இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இருக்குது. ஸோ எஸ் ப்ரோ, XUV 700 MX 7-சீட்டர் எப்படி இருக்கு? லைக் எவ்வளோ ஓடி இருக்கீங்க இப்போதைக்கு? ஒரு 21K ஓடி இருக்கு அப்ராக்ஸ். ஜூலை 2024 டெலிவரி எடுத்தேன். ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆக போகுது. 2 இயர்ஸ் ஆக போகுது. ஓகே, ஸோ 20,000 ஓட்டிட்டீங்க. ரைட். கொஞ்சம் கம்மியாக தான் ஓட்டிருக்கீங்களோ? ஆக்சுவலாக நல்லா ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஃபஸ்ட்டு 12, 13, 14, 15 மந்த்ஸில் நல்லா ஓடிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன நிகில்ஸ் வந்தது, அந்த கதைகள் இருக்கு. கொஞ்சம் இஷ்யூஸ்னால ஒரு பேக்கப் கார் வச்சுட்டு அதை கொஞ்சம் இப்போ அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த 20,000 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் வேர்டில் எப்படி சொல்லுவீங்க? ஆஸ் அ டிரைவர்ஸ் கார் வெரி குட். எனக்கு இருக்கிற இஷ்யூஸ் வி வில் சி, நான் எப்படின்னு சொல்லுவேன் உங்களுக்கு. எனக்கு இருக்கிற இஷ்யூஸ் வந்து இட்ஸ் நாட் வெரி சிம்பிள் திங்ஸ் அஸ் வெல். பட் ஒரு டிரைவராக வென் யூ யூஸ் இட் அதோட இன்டெண்டட் பர்பஸ்க்கு ஹைவேஸில் கம்யூட் பண்ணுறதாகட்டும், ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறதுக்காகட்டும், சில பேர் நம்ம இந்த கார் வச்சுருக்கோம் அதனால இந்த கார் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. பட் ஸ்டில் யூனோ எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ரைஸில் வேறு எதுவுமே வந்து வில் நாட் புட் அ ஸ்மைல். ஓகே, அந்த ஆஸ்பெக்டில் வந்து தட் 20,000 இஸ் வெரி குட் ஃபார் மீ. எனக்கு இன்னும் ஒரு 20,000 நான் பண்ணணும், 1 lakh பண்ணணும்னா ஐ வுட் ஆப்வியஸ்லி டூ இட். வெரி ஹாப்பி. ஓகே, பரவாயில்ல. ஒரு பாசிட்டிவான நோட்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸ்மைல் இன்டியூசிங் கார் அப்படின்னு தான் வந்து ப்ரோ சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம தொடர்ந்து டீட்டெயில்டாக ப்ரோவோட எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன, எப்படி இருக்குது இந்த வண்டி அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம் இல்லையா? கண்டிப்பாக. ரைட். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போயிடலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் காரை நான் யூஸர் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் தாராளமாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஏன்னா நான் பிஸியாக இருப்பேன். ஓகே, ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு உங்கள் ஏரியாவுக்கு உங்கள் வண்டியை தேடி நான் வந்து யூஸர் ரிவ்யூ பண்ணுறதுக்கு வரேங்க. ரைட். அண்ட் எப்பவும் கேட்குறது தான், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா யூஸர் ரிவ்யூஸ் தாண்டி எல்லா கார்ஸுடைய எல்லா வேரியன்ஸோட ரிவ்யூஸ் நம்ம ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் நீங்கள் டீட்டெயிலாக தமிழில் பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் இன்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ XUV 700 MX 7-சீட்டர் யூஸர் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க XUV 700 உடைய சுவாரஸ்யமான ஜேர்னிக்குள்ள நம்ம வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ரோ, நீங்கள் 2 வருஷம் முன்னாடி இந்த 700 MX அதுவும் பேஸ் மாடல் எடுத்திருக்கீங்க. அந்த டைமில் வேறு என்ன வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்க அந்த பட்ஜெட்டில்? ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த செக்மெண்ட்டில் நான் பார்க்கவே இல்லை. பெட்ரோல் காரு வந்து அமேஸ், நான் சொன்ன மாதிரி அமேஸ் வச்சுட்டு இருந்தேன். ஓகே, பெருசாகவும் ஓட்டலை. அது 18,000-19,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருந்தேன். பட் அந்த ரொம்ப லேக்லஸ்டராக இருந்தது. எனக்கு பெரும்பாலும் யூஸ் வந்து கொஞ்சம், நான் எப்படி எடுத்தாலும் மினிமம் ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுவேன் நான். ஓகே, லைக் போகிறதுக்கு ஒரு 50-60 அப்படி கிடையாது. நான் ரொம்ப பர்ஸ்ட்ஸில் தான் எடுப்பேன். டீசல் கார் மாதிரி தான் அகைன். ரொம்ப பர்ஸ்ட்லாம் எடுப்பேன். ஆனால் நான் எடுத்தேன்னா மினிமம் ஒரு 100-120 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தேவைதான். ஏன்னா அதுக்கு இல்லைன்னா நான் பைக்கோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நம்ம சென்னை பொறுத்தவரை. ஸோ அப்படி எடுக்கிறப்போ ஓப்பன் ரோட்ஸ் இதில் போகிறப்போ பெட்ரோல் கார் வந்து பெருசாக எனக்கு செட் ஆகலை. அப்போ உங்கள் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கோயம்புத்தூரில் ஓட்டின ஆல்ட்ராஸ் ரேசர் பார்த்துட்டு ஆல்ட்ராஸ் ரேசர் தான் எடுக்கலாம்னு சொல்லி வீட்லேயும் பேசியிருந்தேன். வீட்டிலேயே எல்லார்ட்டையுமே கொஞ்சம் எதிர்ப்பு இருந்துச்சு. 20,000 கூட ஓட்டல, எதுக்கு மாற்றணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் திருப்பி உங்களோட XUV 700 MX வீடியோவை தான் வீட்டில் காமிச்சிட்டு நானுமே பார்த்துட்டு சரி போகிறோம், வில் கோ ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லி வீட்லேயும் பேசினேன். உங்களோட டிரைவ் வீடியோ எல்லாரும் உட்காந்து பார்த்தோம், ஃபேமிலியாக உட்காந்து பார்த்தோம். அண்ட் தென் வி டிசைடட் சரி ஓகே வாங்குறோம், ஒரு ப்ராப்பர் டீசல் காராக வாங்கலாம். ஏன்னா நமக்கு MX பார்த்தீங்கன்னா இட் ஃபால்ஸ் இந்த சேம் ப்ரைசிங் வகையில் நமக்கு வந்து ஒரு சின்ன லீப் மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலி குட் வேல்யூ.
ஏன்னா ரியர் ஏசியோட 7 சீட்ஸ் MX 7 சீட்டர் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துட்றாங்க. குட் என்ஜின், குட் கியர் பாக்ஸ். என்ன ஆட்டோமேட்டிக் மட்டும் இல்லை. ஆமாம், ஆட்டோமேட்டிக் மட்டும் இல்லை. எஸ்யூவிஸில் அதான் நான் அமேஸ் பார்த்தப்போ எர்டிகா பார்த்துருந்தேன். அப்போ அமேஸ் பார்க்குறப்போ எர்டிகா வாஸ் த சாய்ஸ் ஃபார் மீ. அப்பயுமே ஆனால் அந்த டைமில் டீசல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பெட்ரோல் மட்டும்தான் இருந்தது. பட் அது கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஃபீலிங். ஏன்னா அப்போ கொஞ்சம் பிகினர் ஸ்டேஜ். ஐ வென்ட் ஃப்ரம் an i10 to அமேஸ். சரி இப்போ எதுக்கு இதில் போயிட்டு ப்ளஸ் ஏன்னா நான் அவங்கள்ட்ட ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி வி ஹேட் ஃபியூ டீசல் கார்ஸ் இந்த ஃபேமிலி. சரி பெட்ரோல் போக வேண்டாமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தப்போ அந்த i10லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால அமேஸ் போனேன். இது வந்து போன மெயின் ரீசன் வந்து as I told you that லோ பட்ஜெட்டில் பிகர் என்ஜின். கிளாவிஸ்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் கால் கெரன்ஸ் பேக் தென். அது வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை தட் 1.5 டீசல். நம்ம ஒரு டிரைவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறப்போ திஸ் மேட் a lot sense. இல்லை நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃபேமிலியில் டாடா ஹெக்ஸாவும் இருக்குன்னு ஹெக்ஸா ஆட்டோமேட்டிக். ஹெக்ஸாலாம் ஓட்டிட்டு டெஃபினெட்லி 1.5 கரன்ஸ்லாம் பத்தவே பத்தாது. கண்டிப்பாக பார்த்தேன். ஆல் ரைட், வெல் அண்ட் குட். ஸோ ஓகே, இந்த வண்டி நீங்கள் வந்து இப்போ இந்தியன் ப்ராடக்ட்டில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ஓகே. ஒரு 16 lakhs ஆன் ரோட் ஆயிருக்குமா அந்த டைமில்? 17 கிட்ட வந்தது. ஸோ உங்கள் ஃபேமிலி ஃபீட்பேக் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக இதை பார்க்க ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணி ஃபேமிலியில் எல்லாம் ஓகே பண்ணி டெஸ்ட் ட்ரைவ்லாம் பார்த்து இது பண்ணினப்போ வந்து அகைன் நமக்கு ஒரு பிராண்டில் டெஸ்ட் ட்ரைவ்னு போகிறப்போ அவங்க அந்த AX7 லக்ஸரி டாப் வேரியன்ட் தான் எடுத்து வருவாங்க. அந்த MXல என்ன இருக்குன்றது ப்ரோஷர்ஸ்லையோ இல்லை யூடியூப் வீடியோலையோ பார்த்தா தான் உண்டு. நம்ம தான் கொண்டு வருவோம். அதான் பெரும்பாலும் தமிழ் யூடியூப்ல நீங்கள் தான் பேஸ் மாடலையும் கவர் பண்ணுறீங்க, அதனால தான் பண்ணுறது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட டெஸ்ட் ட்ரைவ் பண்ணப்போ அவங்க கொஞ்சம் அந்த AX7 ரீதியாக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அது புக்கிங் பண்ணி நமக்கு மஹிந்திராவில் இருக்கக்கூடிய வெயிட்டிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வராதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அவங்க வந்து அவங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணினப்போ எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தப்போ வந்து இன்னோவா கிறிஸ்டா வாஸ் இன்னோவா ஹைக்ராஸ் வாஸ் அன் ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா நமக்கு பேஸ் மாடல்லே ஆட்டோமேட்டிக் வந்துடுது. இப்போது நமக்கு பெட்ரோலில் பத்தலைன்னு சொல்லி டீசல் வந்திருக்கும், கொஞ்ச நாள் இதை ஓட்டிட்டு திருப்பி டீசல் மேனுவல் பத்தலை டீசல் ஆட்டோமேட்டிக் போகிற மாதிரி வந்துட போகுது. அண்ட் டீசல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஃபியூவல் சப்ளை எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் போயிடலாம். கிறிஸ்டா வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ப்ளஸ் அகெயின் ஹோண்டா இஸ் ஜாப்பனீஸ் பிராண்ட், there was no problems. டொயோட்டா பற்றி சொல்லவே தேவையில்லை, கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த மேஜர் சஜஷன்ஸ் தட் எவ்ரிபடி கேவ் டு மீ வாஸ் கேன்சல் த புக்கிங் ஆஃப் திஸ் அண்ட் கோ ஃபார் கண்ணை மூடி நோவா போயிருன்னு சொல்லியிருப்பாங்க. ஹைக்ராஸ் பேஸ் மாடல் போயிட்டு ஒரு பிரச்சனை வராதுன்னு சொன்னாங்க. அது இந்த 20,000 கிலோமீட்டர் நான் ஓட்டி 2 வருஷத்தோட ஓனர்ஷிப்பில் சில ஏரியாஸில் ஐ வுட் டெஃபினெட்லி அக்ரி டு தட். ஓகே, அக்ரி பண்ணுறீங்க? கண்டிப்பாக சில ஏரியாஸில் கண்டிப்பாக அக்ரி பண்ணுறேன். ஓகே சரி. ஸோ சில ரிக்ரெட்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஓகே ஃபைன், ரைட். இப்போது நம்ம வந்து இப்போ 20,000 ஓட்டிட்டீங்க. இந்த 20,000ல் நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணியிருப்பீங்க? சவுத் இந்தியா மேக்ஸிமம். சென்னை, கூர்கு, தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டேன், கேரளா ஃபுல்லாக போயிருக்கேன். ஏன்னா என்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க எடுத்து ஒரு 1 இயர்க்குள்ளேயே நாங்கள் 18,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு சொன்னீங்க. ஆமாம். அப்புறம் ஏன் இந்த லாஸ்ட் இந்த 1 இயரில் மட்டும் ஒரு 2,000 தான் ஓட்டிருக்கீங்க? எனக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தது தான், இங்கே ஓட்டிகிட்டு வரப்போவும் காமிச்சேன் இல்லையா, அந்த ரைட் சஸ்பென்ஷனில் வந்து ஒரு பிளே நாய்ஸ் வருது. இட் ஸ்டார்டட் அட் 9,000 இட் செல்ஃப். ஒரு லைட் கிளிக் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து ஐ வாஸ் ரிட்டர்னிங் பேக் ஃப்ரம் பழனி வித் ஃபுல் ஃபேமிலி. சரி இதை வந்து யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் ஆடியோ வால்யூம் வச்சுட்டு ஐ கேம் பேக் ஹோம். ஒருவேளை டஸ்ட்டாக இருக்குமோன்னு அந்த ப்ரெஷர் வாஷ் விட்டு எடுத்தேன். அப்பவும் அந்த ப்ளே சவுண்ட் இருந்தது. அதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டு வெப்பில் டீம் பிஹெச்பி ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஸ்கார்பியோ என்னோட ஒரு கேஸ் பார்த்துருந்தேன். ஓகே, வேர் த ஃப்ரண்ட் வீல் ப்ரோக் அண்ட் கேம் இன் டு த பாடி. அந்த டிரைவரோட ரைட் லெக் வந்து இட் காட் கட் ஆஃப். எனக்கு அதை பார்த்த உடனே கொஞ்சம் ஆப்வியஸ்லி சேம் அவங்க வந்து அந்த டீட்டெயில்டாக அந்த போஸ்ட்டில் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நாய்ஸ் வந்தது, நான் விட்டேன், அவங்க பார்க்கல, அந்த மாதிரி ஆச்சுன்னு. ஸோ தட் வாஸ் அ வெரி கன்சர்னிங் ஃபார் மீ. அந்த ஒரு ரீசன்னால கொஞ்சம் ஓட்டாமல் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கப்பல் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் தே ட்ரோவ் இட் அண்ட் சா. அண்ட் நம்ம ஃபியூச்சர்லேயே திருப்பி கொஞ்ச நேரத்தில் பேசுவோம். தேர் வாஸ் சம் கியர் பாக்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் அஸ் வெல். அப்போ வந்து எனக்கு ஃபுல்லாக ஃப்ரண்ட் ஆக்ஸில் இறக்கிட்டு திருப்பி மவுண்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ சர்வீஸ் அட்வைசர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி கட்டோ கிராக்ஸோ ஏதாவது இருக்குன்னா ஆப்வியஸாக கண்ணில் பட்டிருக்கும், தெர் இஸ் நோ சச் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு திருப்பி அதை அப்படியே ரீஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. பட் அன்டில் டுடே நம்ம இங்கே ஓடிட்டு வர வரைக்கும் எனக்கு அந்த நாய்ஸ் அப்படியே தான் இருக்குது. நாய்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதை தாண்டியும் சில பல மெக்கானிக்கல் இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், கியர் பாக்ஸ், கிளச்சஸ் உட்பட. ஆமாம். ஓகே, ஸோ சில விஷயங்கள் அப்படி இருக்குது. உங்களுக்கு நீங்கள் XUV700 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க, நம்ம மேலும் தொடர்ந்து பேசலாம். ஸோ இப்போ ப்ரோ நீங்கள் இத்தனை லாங் ட்ரைவ்ஸ் போயிருக்கீங்க, ஓகேவா? ஸோ
ஸோ இதில் வந்து உங்கள் ஃபேமிலியோட ஜென்ரல் ட்ராவல் ஃபீட்பேக் எப்படி இருக்குது, உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது, ஹவு இஸ் டு டிரைவ் அண்ட் ஹவு இஸ் ஃபேமிலி ஃபீட்பேக்? அதாவது இந்த கார் இந்த காசு தானா அப்படின்னு நம்பவே முடியாது. அந்த டிரைவு கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபாதரோட ஃபீட்பேக் ஆகட்டும், மை ஃபாதர் இஸ் அ பிட் ஏஜ் நோ. கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது ப்ரீவியஸ் கார்ஸ்லாம் இருந்த கம்ப்ளைண்ட் வந்து அந்த ஷோல்டர் டு ஷோல்டர் டேப்பிங் இருக்குது, ப்ளஸ் அது ஒரு சின்ன செடானுங்கிறதுனால கொஞ்சம் அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்குது, ப்ளஸ் அந்த ஒரு ஃபெட்டிக் வந்துடும், ரொம்ப நேரம் காரில் ட்ராவல் பண்ணுற ஃபீலிங் இருக்கும். பட் நாங்கள் இந்த காரில் வி டிட் சிங்கிள் ஸ்ட்ரெச் 600-700 மூணார் அப் அண்ட் டவுன்லாம் பண்ணியிருக்கோம். மை ஏஜ் பேரண்ட்ஸ் ஆல்சோ ஃபெல்ட் நோ இஷ்யூஸ். இன்ஃபேக்ட் என் தம்பி வந்து பின்னாடி சீட்டில் டெம்போ ட்ராவலரில் வர மாதிரி படுத்துக்கிட்டுலாம் வருவான் ஜாலியாக. ஸோ அதான் கம்ஃபர்ட் வைஸ் ஆகட்டும், நமக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆகட்டும், இந்த கார் வந்து இந்த ரேட்டு தானா அப்படின்னு சொன்னால் என் ஃபேமிலியில் கூட வந்து இது உண்மையிலே இந்த ரேட்டு தானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கும். கரெக்ட். 16 லட்ச ரூபாய்க்கு அப்போ இந்த ப்ரைஸில் இவ்வளோ ஃபீச்சர்ஸோட இப்படி ஒரு சாலிடான இன்ஜினோட வண்டி கிடைக்கிற கஷ்டம். பட் நீங்கள் ஆட்டோமேட்டிக் ப்ரிஃபர் பண்ணலையோ? ஆட்டோமேட்டிக்ஸ் வந்து ஐம் ஜென்ரலி நாட் அ வெரி ஆட்டோமேட்டிக் இன்க்ளைன் பர்சன். ஏன்னா நான் அந்த அமேஸ் வாங்கினப்போ வந்து BS4 முடிஞ்சு 6 ஆரம்பித்த காலம். ஸோ அவங்க அப்போ வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஆன் ரோடு 8 lakhsக்கு மேனுவல், 8.3 lakhsக்கு CVT VX ஆட்டோமேட்டிக் தரேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. நாட் வெரி மச் அன் ஆட்டோமேட்டிக் பர்சன். ஏன்னா ஐ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் வித் AMT கார்ஸ். அப்போ வந்து அந்த AMT எக்ஸ்பீரியன்ஸில் CVTயும் ஜட்ஜ் பண்ணிட்டேன் நான். அண்ட் இப்போ அந்த ஹெக்ஸாவோட டார்க் கன்வெர்ட்டரையும் ஐவ் ட்ரிவன். there's a lot of places where it denies you downshifts. நமக்கு மேனுவல்னா வண்டி ஃபுல்லாக நம்ம கையில் இருக்குன்ற ஒரு பர்சன், அந்த மாதிரி டைப் ஆஃப் பர்சன் நான். மேபி அகைன் பர்சனல் டேஸ்ட் அது. ஸோ நேச்சுரலி நம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா we are automotive headsன்னு இருக்கும்போது கியர், வண்டி, என்ஜின் எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ப்ரோ அந்த கேட்டில் தான் வருவார் போல். ஓகே, ரைட், சூப்பர். ஸோ இப்போது நீங்கள் வந்து இப்போ இந்த இஷ்யூஸ் என்னென்னங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் கியர் பாக்ஸ்னு ஒரு இஷ்யூ வந்து சொன்னாங்க. என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக எனக்கு வந்து கிளச்சோட கன்சென்ட்ரிக் சேஃப் சிலிண்டர் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. இட்ஸ் அ வெரி ஹசார்டஸ் திங். அதாவது இந்த பேசிக் திங் வந்து எப்படி விட்டாங்கன்றது தான் எனக்கு வந்து இன்னும் புரியல. இது எப்போ நடந்தது? இது வந்து when it was roughly 12 to 13K on the odometer. அவ்வளோதான், 12,000 கிலோமீட்டர் அப்பயே வந்துருச்சு. ஆக்சுவலாக 8,000லேயே வந்து என்னோட பிரதர் ஒருத்தர் வந்து காரை பாரோ பண்ணிட்டு போனார். அவர் போனப்போ 8,000ல வந்து சொன்னார், கிளச்சு பாதி வரைக்கும் தான் உள்ளே போகுது, வெளியில் ரிட்டர்ன் வரும்போது பாதி தான் ரிட்டர்ன் வருது, என்னன்னு தெரியலடா பாரு அப்படின்னாரு. அவர் சும்மா இங்கேருந்து ஈசிஆர் பீச் போயிட்டு வந்தார், எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த கார் இந்த ரேட்டு தான் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவரும். எனக்கு 8,000ல அந்த இஷ்யூ வந்து அவர் சொன்னார். அப்புறம் அரௌண்ட் ஒரு 12Kல எனக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஐ தாட் he might have driven it half clutch அப்படின்னு சொல்லி நான் அதை ரொம்ப ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு 12 to 13Kல என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டீசல் கார்ஸ் வந்து ஜென்ரலி தே ஹேவ் ஹை டார்க். நம்ம லைட்டாக அந்த ஃப்ளஷ் கியர் போட்டு கிளச்சை விட்டோம்னா இட் வில் ஸ்டார்ட் கிராலிங். எனக்கு என்ன ஆயிடுச்சு, கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், ரைட் லெக்கில் பிரேக்கை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், வெஹிக்கிள் இஸ் கிராலிங் ஃபார்வர்ட், ஃபுல் டிராஃபிக் நகருது வண்டி. அது கொஞ்சமாக நகரல, இட்ஸ் மூவிங் வித் ஹை டார்க், இட்ஸ் ரெசிஸ்டிங் த பிரேக்ஸ் ஆல்சோ. லிட்டரலி நம்ம இப்போ அதாவது டீசல் வண்டினா கிளச்லேருந்து கால் எடுத்தாலே நகர ஆரம்பிச்சிடும். பட்டு இப்போ ப்ரோ சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி இருந்தாலுமே வண்டி அந்த பவரில் நம்ம கிராலிங் பண்ணுற மாதிரியே நகருது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தட் டூ இன் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிற இடத்துல. அண்ட் திஸ் வெஹிக்கிள் இஸ் அட் அ ப்ரைஸ் பாயிண்ட் வேர் செடானோ இது வச்சுருக்கிறவங்க ஃபஸ்ட் அப்கிரேட் பண்ணுற ஒரு SUV மாதிரி பார்க்குறாங்கன்னா இதுதான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அந்த பேனிக்கில் வந்து தே மே ஆர் மே நாட் ஆப்வியஸ்லி ரியாக்ட். நான் டக்குனு கீ, ஐ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டிரைவிங் ஆன் ரோட் அண்ட் ஆஃப் ரோட். ஸோ டக்குனு கீ ஆஃப் பண்ணிவிட்டு ஐ புல்ட் அப் தி ஹேண்ட் பிரேக். ஏன்னா அந்த கன்சென்ட்ரிக் ஸ்லேவ் சிலிண்டர் ஃபெயில் ஆனதுனால the brake fluid dripped off completely. பிரேக் ஃப்ளூயிட் இருக்காது, கிளச்சும் எங்கேஜ் ஆகல உங்களுக்கு. இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது நான் என்ன பண்ணேன்னா, கிளச்சு பெடலுக்கு கீழே காலை விட்டு இப்படி தூக்கி பிடிச்சிட்டு நியரஸ்ட் ஷெல் மாதிரி போயிட்டு பிரேக் ஆயில் .4 பிரேக் ஆயில் வாங்கி ஃபில் பண்ணேன். அப்புறம் மஹிந்திராக்கு எடுத்துகிட்டு போனேன். இல்லை லீக் இருந்துச்சா இல்லை என்ன ஆயிருந்து? அந்த ஸ்லேவ் சிலிண்டரோட கேஸ்கெட்டும் அந்த சிலிண்டரே ஃபெயில் ஆயிடுச்சு. அப்படி அப்போ நீங்கள் சிலிண்டர் மாற்றிட்டு தான் நீங்கள் ஃப்ளூயிட் ரீஃபில் பண்ணுற மாதிரி தான்? ஆமாம், அவங்க அதுதான் ஃபுல்லாக ஃப்ரண்ட் ஆக்ஸில் வீல்ஸை ஃபுல்லாக டவுன் பண்ணி கியர் பாக்ஸை கலட்டி எடுத்துட்டு ஸ்லேவை வந்து கலட்டி அந்த ஸ்லேவ் சிலிண்டரை கலட்டி மாற்றிட்டு அதுக்கப்புறமா எனக்கு கியர் பாக்ஸ் சேஞ்ச் பண்ணி. ஓகே, ஸோ என்டையர் கியர் பாக்ஸும் உங்களுக்கு வந்து மாற்றிருக்காங்க. ஆமாம். ஓகே, இப்போ அந்த இஷ்யூ இப்போ ரீசெண்டாக டச் வுட் இப்போதைக்கு வரல. பட் அதான் ஆஸ் ஐ டோல்ட் யூ நான் கொஞ்சம் அதுலேயும் நல்லா நோட் பண்ணேன். அந்த பார்ட் நம்பர்ஸ் வந்து இப்போ வேரி ஆகுது. த ஒன்ஸ் தட் வர் தேர் பிஃபோர் வர்சஸ் த ஒன்ஸ் தட் ஆர் கரண்ட்லி தேர். அந்த ஹைஃபன் எண்ணுங்கிறது வருது, தீஸ் பிலாங் டு அ டிஃப்ரெண்ட் வெண்டர். எனக்கு தெரிஞ்சு இந்த இஷ்யூவை வந்து ஒரு ரீகால் மாதிரி பண்ணியிருக்கணும் அவங்க. ஏன்னா இந்த சஸ்பென்ஷன் நாய்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு இந்த சன்ரூஃபில் வாட்டர் லீக் ஆகிற மாதிரி இருக்கிறது இஸ் அ மைனர் திங். அது மைனர். இந்த மாதிரி கிரால் ஆகிறது, பிரேக்ஸ் வந்து இதுவாகிறது வந்து வெரி ஹசார்டஸ். ஒன்றும் இல்லை, நீங்கள் மட்டும் என்ஜின் ஆஃப் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா போய் முன்னாடி எக்ஸாக்ட்லி. அதுவும் டீசல் வண்டி வந்து யூ கேனாட் ஸ்டாப் ஆல்சோ. ஸோ இது ஒரு எசென்ஷியலான ஒரு பேசிக்கான ஒரு மெக்கானிக்கல் ஃபெயிலியர். ஆனால்
இது எவ்வளோ பெரிய ஆபத்து விளைவிக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும், டிரைவர்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ மஹிந்திரா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ரீகாலாவது பண்ணியிருந்துருக்கலாம். எக்ஸாக்ட்லி. பட் ஹோப்ஃபுல்லி இப்போதைக்கு இப்போதைக்கு வந்து அந்த ஐஃபன் என்னன்னு வந்ததில் வந்து திஸ் இஷ்யூ சார்ட்டட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் அதுக்கப்புறமா கிளச்சை ஒரு 4 தடவை டம்ப் பண்ணிட்டும் செக் பண்ணிட்டேன். இட்ஸ் ரிட்டர்னிங் ப்ராப்பர்லி பேக் வித் ஃபோர்ஸ். ஓகே. ஸோ அதாவது அந்த வெண்டார் இஷ்யூ சம்திங் ஏதோ இருக்கும் போல். ஓகே. முன்னே இருந்த குவாலிட்டி வேறு, இப்போ இருக்கிற குவாலிட்டி வேறு அப்படின்னு ப்ரோ கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்காரு போல். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த இஷ்யூக்கு வரலாம். வேறு நீங்கள் வந்து பெயிண்ட் ரீதியாக என்னமோ சொன்னீங்க. ஆமாம், தேர்ஸ் அ லாட் ஆஃப் பெயிண்ட் பீல் இன் த பாடி. தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டோன் சிப், கல் வந்து அடித்து சிப்பாகிறதுக்கும் ஆக்சுவலாக பேர் மெட்டல் வரைக்கும் அரிச்சிட்டு போகிறதுக்கும் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிடுறேன். நீங்கள் நிறுத்துறது ஒரு க்ளோஸ்ட் பார்க்கிங். க்ளோஸ் பார்க்கிங் தான் ஆல்வேஸ் க்ளோஸ் பார்க்கிங். ஐ டோன்ட் வாஷ். நான் சும்மா இங்கே கண்ணுக்கு படுற இடத்துல நான் விட மாட்டேன். எனக்கு ஆக்சுவலாக மஹிந்திரால நான் இதை போய் கேட்டப்போ இதே 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. வெயிலில் பார்க் பண்ணுறீங்களா, மரத்தடியில் விடுறீங்களா, பேர்டோட ட்ராப்பிங்ஸ் நிறையா படுதா. See, obviously when somebody buys almost close to 20 lakhs ஒரு காருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா they will definitely think about parking that car safe. வாங்கிட்டு பேர்ட் ட்ராப்பிங்ஸ் வர மாதிரி மரத்துக்கு அடியில் விடுறது nobody will think of it. ஓகே. ஸோ அதுதான் நான் மஹிந்திராலையுமே அதுதான் சொல்லியிருந்தேன். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஸ்டோன் சிப்பிங்ஸ் ஆகிறது இட்ஸ் நாட் தட் பிக் ஆஃப் அ டீல் பிரேக்கர். எனக்கு வந்து அந்த க்ரீசஸ் லைன்ஸு, மெட்டல் டு மெட்டல் ஜாயின் ஆகிற ஏரியாஸு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா there's a lot of what you say அந்த சீட்டாவோட பாடியில் வர மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்து அப்படியே பேர் மெட்டல் ஸ்டார்டட் கெட்டிங் எக்ஸ்போஸ். சிப்பிங் மாதிரி. இல்லை சிப்பிங்னு நம்ம சொல்ல முடியாது. அது டேரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர் மெட்டலே தெரியும். இட்ஸ் ஸ்டில் தெரிஞ்சே வந்துருச்சு. ஆமாம். ஓகே. ஆமாம், இங்கே ரீபெயிண்ட் பண்ணது. அது வந்து ரீபெயிண்ட் பண்ணது. அது ஃபர்ஸ்ட் தடவை வந்து நான் உங்கள்கிட்ட அப்போ சொன்ன மாதிரி ஒரு தடவை சொன்னேன், இவங்க இங்கேருந்து 40 கிலோமீட்டர் ஒரு இடத்துல போய் விடுன்னாங்க. நாங்கள் விட்டுட்டு வந்தேன், அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு மறந்துட்டாங்க. 3 மாதம் 4 மாதம் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறமா அவர் உள்ள இன்டர்னலாக ஒரு ஃபியூ ஃபோக்ஸ் வச்சு மெயில் போட்டு அவங்க இன்டர்னலாக எஸ்கலேட் பண்ணாங்க. அவரால் எஸ்கலேட் ஆனதுனால தேங்க்ஃபுல்லி நான் ரெகுலராக சர்வீஸ் விடுற ஓஎம்ஆர்லேயே கால் பண்ணாங்க. வெஹிக்கிளை வந்து பெயிண்ட் பண்ணாங்க. பட் தேர் குவாலிட்டி ஆஃப் பெயிண்டிங் வாஸ் லைக் எடுத்து ப்ரஷ் எடுத்து ப்ஸ்ன்னு அடிச்சிட்டாங்க. அப்படியே என்ன சொல்கிறேனே தெரிலைங்க. அதாவது நம்ம வந்து ஓஇஎம்மில் ஒரு பிராண்டுக்கிட்ட வாரண்ட்டி இது வந்து இஷ்யூ, இதில் இத்தனைக்கு சார்ஜ் வாங்கல, அவங்க எதுவும் பே பண்ணல. ஸோ அந்த ஒரு குவாலிட்டியில் ஃபேக்ட்ரி குவாலிட்டியில் ஆல்மோஸ்ட் அவங்க ட்ரை பண்ணியிருக்கணும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு, டஸ்ட் பண்ணி கொடுக்குறோன்னு இருக்கும்போது. பட் ஏன் இந்த மாதிரி கோட்டை விட்டாங்கன்னு எனக்கு புரியல. இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு ஜூம் ஷாட்ஸில் நான் காட்டுறேன். இந்த ஜாயின்ஸில் சில இடங்களில் டோர் ஃபெண்டர்ஸில் இந்த மாதிரி இடங்கள்லாம் இன்னும் கூட அந்த சிப்பிங் இருக்குது. இன்னும் கூட அந்த வந்து ப்ரோ சொன்ன மாதிரி உறிஞ்சு வர அந்த இதில் விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இதில் ஆக்சுவலாக நான் இன்னொரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். இந்த பிரச்சனையை வந்து எனக்கு செஞ்சு, அதாவது இதில் அசிஸ்ட் பண்ண மஹிந்திராவோட அசோசியேட் சர்வீஸ் அட்வைசர் என்ன சொன்னார்னா, இது இன் கனெக்ஷன் டு திஸ் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி எடுத்துகிட்டு வாங்க, நான் ஃப்ரீயாக பெயிண்ட் பண்ணி தரேன்னு சொன்னார். ஓகே. காஸ்ட் இஸ் செகண்டரி. பட் நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திருப்பி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு தடவை உரியும் போதும் நான் எங்கெங்கே உரியுதுன்னு நான் நோட் பண்ணிவிட்டு ஒரு தடவையும் போய் நான் காரை விட்டு பெயிண்ட் பண்ணிட்டு வருதுங்கிறது சாத்தியபூர்வமாக நான் என் காரை நான் ஓட்டுறதுக்காக வாங்கினேன்னா சர்வீஸ் சென்டருக்கு ஓட்டிட்டு போகிறதுக்காக வாங்கினேன். எக்ஸாக்ட்லி. யாருனாலும் எரிச்சலாக 16 லட்ச ரூபா கொடுத்து அதுவும் 20,000 தான் ஓடி இருக்கு 2 வருஷத்துலன்னு இருக்கும்போது இந்த இஷ்யூஸ் வரவே கூடாது. இத்தனைக்கும் ப்ரோ வந்து க்ளோஸ் பார்க்கிங்கில் தான் நிறுத்துறாரு. மழை வெயிலெல்லாம் ஓப்பனாக நிற்கிறது இல்லை வண்டி. அப்படி இருந்துமே இந்த இஷ்யூஸ் வருதுன்னா நானாக இருந்து ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பேன். நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க. எனக்கு இவ்வளோ ஃபாலோ பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன ஒரு மைண்ட் ஸ்டேட்டில் வந்துட்டேன்னா, அதான் அவங்கள்ட்ட எப்பயும் சொல்கிறது தான், 4 சக்கரம் சுற்றுதா, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுதா, ஓட்டுவோம் அப்படின்ற மைண்ட் செட். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? 16 லட்ச ரூபா இங்கே ஈஸி இல்லை. ஓகே ரைட். இதை தாண்டி வேறு ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களா? சின்ன இஷ்யூஸ் இருக்குது. கம்மிங் ஃப்ரம் அ ஹோண்டா அண்ட் அதர் கார்ஸ். ஆரம்பத்தில் இந்த வண்டியோட ஓனர்ஷிப்போட ஆரம்பத்தில் ரொம்ப கோவம் வந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. வண்டி கிராங்க் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் as you know again this is an MX வேரியன்ட். அந்த ஃப்ளோட்டிங் டிஸ்பிளே கிடையாது. ஸோ நீடில் டிஸ்பிளே தட் கம்ஸ் இன் ஸ்கார்பியோ. அந்த டிஸ்பிளே ஸ்டார்ட் ஆகாது. மியூசிக் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகாது. 1 மினிட்டுக்கு அப்புறம் கூட ஆகாதா? கொஞ்சம் தூரம் நீங்கள் போனீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். இது உங்களுக்கு எங்கே ப்ராப்ளம் ஆகும்னா, ரொம்ப க்ரௌடட் பிளேசஸில் நிற்கிறீங்க. அண்ட் ஐவ் பெய்ட் ஃபார் த ரிவர்ஸ் கேமரா as well. மஹிந்திராலேயே பே பண்ணி மஹிந்திராவோட அஃபிஷியல் ஆக்சசரிஸில் போட்டது தான். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது மூணாரோ இல்லை ஊட்டியோ ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க, ஒரு இன்க்ளைனில் பார்க் பண்ணியிருக்கீங்க, ஃப்ரண்ட்டில் பேக்கில் கார் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த பழைய ஜீப் அர்மாடா ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு கேமரா பார்க்காம எட்டி பார்த்து தான் நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். கதவை திறந்து பார்த்து தான் ரிவர்ஸ் எடுத்திருக்கேன் நான். ஓகே. ஸோ ஒரு 2 நிமிஷம் ஆனாலுமே அந்த சிஸ்டம் டச் ஸ்க்ரீன். ஆமாம், இதை வந்து நம்ம மஹிந்திரா கிட்ட எடுத்துகிட்டு போனால் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும் சார்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணால் இது எப்படி ஸ்டார்ட் ஆகுன்றது எனக்கு தெரியும். இல்லை, என்னதான் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆனாலும் நீங்கள் ஆர்என்டி பண்ணும்போதே இந்த சிஸ்டமில் தானே ஆர்என்டி பண்ணியிருப்பாங்க. அது இந்த அளவுக்கு லேகியாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு காமன் இஷ்யூ. நிறையா எக்ஸ்யூவியோட ஏஎக்ஸ் ஓனர்ஸுமே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் இதுக்காகவே வந்து மியூசிக் சிஸ்டம் போடாமல் இருந்தேன். ஐ மீன் ஐ ஹவ் நாட் சேஞ்ச் த ஹெட் யூனிட் இன்னுமே போன் ஸ்டாக் தான். இந்த ஸ்பீக்கர்ஸ் மட்டும் நான் அப்கிரேட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸில் நான் வண்டி வாங்கினோடனே நோட்டீஸ் பண்ணிட்டேன், இந்த ஸ்பீடோமீட்டர் ஸ்டார்ட் ஆகலை, ரிவர்ஸ் கேமராவும் ஸ்டார்ட் ஆகலைன்ற இஷ்யூ இருந்தது.
ஸோ ஆடியோ யூனிட் போடாமல் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டப்போ அப்படியே தான் கேட்டேன், இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தப்போ வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணால் சரியாயிடும் சார் அப்படின்னாங்க. சரி இதுக்கு மேலே போராட வேணாமே என்ன பண்ணிட்டேன், செகண்ட் சர்வீஸ்க்கு நடுவில் வந்து அந்த ஆம்பிளிஃபையர் ஆடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து அப்டேட் பண்ணேன். செகண்ட் சர்வீஸில் விடப்போ நான் எதிர்பார்த்த மாதிரியே சார் இது நீங்கள் ஆம்பிளிஃபையர் போட்டிருக்கீங்க, பவர் வந்து அதனால் அதுக்கு போகுது அப்படின்ட்டாங்க. அதுக்கு முன்னாடியே இஷ்யூ இருந்து. எக்ஸாக்ட்லி. என்னத்த சொல்கிறது. சரி ஃபைன் ரைட். ஆனால் ஆஸ் ஆஃப் டில் நவ் உங்களுக்கு வந்து சர்வீஸில் எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு வந்து இந்த இப்போ வந்து ஒரு 2 months பேக் ஒரு சர்வீஸ் விட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அட்வைசர் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்தார். ஹி வாஸ் டூயிங் ஃபார் மை ரிலேட்டிவ்ஸ் 500 ஆல்சோ, அவரோட ரெஃபரன்ஸில் போனது தான். அவர் இருந்த வரைக்கும் இட் வாஸ் அ பிட் ப்ராப்பர். இந்த கியர் பாக்ஸ் கம்ப்ளைண்ட் சொன்னேன்ல, அதுக்கு வந்து ஐ டிட் நாட் ஹேவ் டு ஃபைட் எனிதிங், ஐ டிட் நாட் ஹேவ் டு டூ எனிதிங். அவர் ரஞ்சித்னு சொல்லிட்டு இருந்தார். அவரை போய் மீட் பண்ணி சொன்ன உடனே வண்டியை கலெக்ட் பண்ணார், எல்லாமே பண்ணி 2 நாளில் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ தட் பர்சன் ஹஸ் சேஞ்ச்ட். அவர் எங்கே போனாருன்னு எனக்கு தெரியல. போனால் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அவங்க வீடியோ வழியாக தெரிஞ்சிச்சுன்னா, நான் அவர் எங்கே இருக்காருன்னு அவர் கமெண்ட் போட்டாருன்னு நான் அவர்கிட்ட கூட போயிட்டு ரஞ்சித் ப்ரோ எங்கே இருந்தாலும் வரவும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த தேர் இஸ் அ கிளிக்கிங் நாய்ஸ் இந்த சஸ்பென்ஷன், நம்ம அதை பேசியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த இஷ்யூவை வந்து நான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லி ஹைலைட் பண்ணி தான் இந்த நியூ சர்வீஸ் அட்வைசர்கிட்ட விட்டேன். எனக்கு வந்து ஆயில் மாற்றிடுங்க, 20K வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், 10K ஓடிடுச்சு, ஆயில் மாற்றிடுங்க, ஜென்ரல் சர்வீஸ் என்ன உண்டோ பண்ணிடுங்க. தட் வாஸ் த 3rd ஃப்ரீ சர்வீஸ். இது பண்ணிவிட்டு ப்ளீஸ் செக் தட் சஸ்பென்ஷன். எனக்கு வந்து அது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்குது. ஏன்னா டீசல் கார் வாங்கினவன் வந்து 80-90 ஓட்ட மாட்டான், 100-110 க்ரூஸ் பண்ணணும்னு நினைப்பான். இவ்வளோ ஒரு இன்ஜின் வாங்கிட்டு அதுதான் நம்ம வந்து 140-150 பறக்கவும் போகிறது இல்லை. வாட் சேஃப் ஃபார் இந்தியன் ரோட்ஸ் 110-120 போகிறோம். அதுலேயே உடஞ்சி போச்சுன்னா இட்ஸ் ஹசார்டஸ் தானே. நான் அதை கோட் பண்ணி தான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், இதை செக் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கு சரின்னு எல்லாத்தையும் தலையாட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஆயில் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஏசி கிளீனிங் சர்வீஸு, இன்ஜின் பே கிளீனிங் சர்வீஸ்னு பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பிஸ் ஆஃப் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு வந்து உடனே மெசேஜ் போட்டேன். அப்போ கூட அப்பதான் மெசேஜ் போட்டாங்க, நம்ம ஒன்று சொன்னா இவங்க ஒன்று செஞ்சுட்டு கொடுக்குறாங்கன்ற மாதிரி. ஆனால் சொன்ன விஷயத்தை அட்ரஸ் பண்ணவே இல்லை. அது எதுவுமே பண்ணல சார், அது சரியாயிடும் சார் அப்படின்ட்டாங்க. சரியாயிடுமா? ஏங்க எனக்கு காயமா ஆடுறதுக்கு? ஓகே, ஸோ மஹிந்திரா இன்னும் கூட அதாவது என்னதான் இவங்க இங்கே தான் R&D வச்சுருக்காங்க செய்யாரில், ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏன் இன்னும் அட்ரஸ் ஆக மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியல. பர்டிகுலர்லி எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இத்தனைக்கும் இந்த கிளைமேட்டில் தான் R&D டெஸ்டிங் போயிட்டுருக்கு. நம்ம சென்னை, காஞ்சிபுரம் இந்த சைடு தான் R&D சென்டரே வச்சுருக்காங்கன்னு இருக்கும்போது அப்படி இருந்தும் இந்த பெயிண்ட் இஷ்யூஸ் எல்லாம் வரது ஏங்கிறது தான் எனக்கு இன்னும் புரியல. நான் 2 தடவை விட்டு கேட்டுட்டேன். தேர் லைக் இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா, அந்த சர்வீஸ் சென்டரை நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. தேர் ரெடி டு சப்போர்ட். இப்போ நான் அவங்க ரெடியாக இருக்கேன். இஃப் ஐ கோ டு OMR அண்ட் இஃப் ஐ ட்ராப் இன் த கார், அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு வாங்க சார். ஏன்னா கார் நிப்பா அவங்க தேர் இன் வெரி கிராம்ப்ட் ரோட். ஸோ தே ஆஸ்க் ஃபார் அன் அப்பாயின்மெண்ட். அவங்க சைடு வந்து பெரிய புஷ்பேக்லாம் கிடையாது, பண்ண மாட்டேன் இல்லை வண்டியை நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன்லாம் கிடையாது. ஐவ் ஆல்ரெடி கான் ஃபார் திஸ் கம்ப்ளைண்ட், தே நோ மை வெஹிக்கிள் நம்பர். இப்போ நான் திருப்பி எடுத்துகிட்டு போனாலும் நான் இப்போ உங்களுக்கு காமிச்ச அந்த ஹெட்லைட் ஏரியாஸ் ஆகட்டும், அந்த க்ரீசஸ் ஆகட்டும், தே வில் ரீபெயிண்ட் அண்ட் கிவ். பட் நான் ஓட்டுறதுக்கு கார் வாங்கினேன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கார் வாங்க நமக்கே ஒரு நியூஸ். எக்ஸாக்ட்லி. அதனால தான் இந்த சின்ன இஷ்யூஸ்லாம் ஆட் ஆகி தான் நவ் கம் டு திஸ் மைண்ட் செட் வேர் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுதா, 4 சக்கரம் சுற்றுதா, ஓட்டிக்கிட்டே இருப்போம் ஃபஸ்ட்டுங்க. சரி ரைட். மற்றபடி வாட் யூ சே அபவுட் மைலேஜ்? எப்படி இருக்குது மைலேஜ்? வெரி பியூட்டிஃபுல் மைலேஜ். அது அந்த விஷயத்துலலாம் வந்து ஒரு 1.5 ஈக்குவலாக எனக்கு மைலேஜ் வருது. எவ்வளோ தருது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 வரைக்கும் போகும். 7 வந்து கொஞ்சம் ஹைவேல மேனியாக் மாதிரி ஓட்டினா 7 வரைக்கும் போகும். நல்லா அழுத்தி ஓட்டுறோம், ஃப்ரெண்ட்ஸோட எந்தூசியாஸ்டிக்காக ஓட்டுறோம். லைக் அகைன் நாட் டூ ஃபாஸ்ட், பட் 2nd, 3rd, 4th கியர்லாம் புல் பண்ணி பார்க்குறேன். இன்ஜினோட ஃபுல் டார்க் வந்து இந்த வண்டியோட பீக் டார்க் வந்து 3500 RPM வரும். அதுக்கு மேலே ஃப்ளாட் ஸ்பாட் தான் வேறு ஓடும், அலரும், அதுக்கு மேலே ஒன்று வரும். ஸோ வென் யூ ஈச் கியரில் ஒரு 2.5K to 3K RPMல நம்ம செட் பண்ணி புல் பண்ணுறப்போ த மைலேஜ் ட்ராப்ஸ் அ பிட். அதே மாதிரி கூர்க்கு போனப்போ ஃபுல் ஃபேமிலி ரோடோட கூகுள் மேப்ஸில் வந்து ஒரு ரூட் போட்டு அந்த பீக்குக்கு போயிட்டு அது ஜீப் ரோடு. அண்ட் மை வெஹிக்கிள் டசன்ட் ஹேவ் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இது அது வந்து அந்த ஃபுல் மண் ரோடில் ஃப்ரண்ட் வீல்ஸ் வந்து நல்லா ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த மைலேஜ் ட்ராப்ட் அ பிட். அண்ட் நான் வந்து இந்த மைலேஜ் பார்த்து ஓட்டுற பர்சன் கிடையாது. வண்டி ஸ்டார்ட் ஆகுதா, ஓடுதா, ஓட்டுவோன்ற ஃபிலோசஃபியில் தான் இருப்பேன். ஸோ பெஸ்ட் வுட் பி சே 14 ஆவரேஜ். பரவாயில்லையே இவ்வளோ பெரிய வண்டிக்கு. ஏன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா தட்ஸ் வெரி குட் மைலேஜ். 14 நல்ல மைலேஜுங்க. ஹைவேஸில் இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த 2.0 லிட்டர் என்ஜின் 700 7X எது வச்சுருந்தாங்களும் சரி, நீங்கள் ஒரு ஸ்டெடியாக ஒரு 80 100 வச்சுக்கோங்க. 100 போட்டு 60 கியரை போட்டு க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா நல்ல 15-16 வரைக்குமே எடுக்கலாம். கண்டிப்பாக பொட்டன்ஷியல் நல்லா இருக்கும். அது என்னன்னா அந்த டைமில் இந்த மாதிரி பேஸ் மாடல், இப்போ MX-ங்கிறதுனால இது பேஸ் மாடல். அப்போ 7XO இல்லை 700க்கு வந்து ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், 6 airbags அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே கொடுக்கல. 2 airbags தான் கொடுத்தாங்க.
அது ஒரு மிஸ்ஸிங் விஷயம் சொல்லலாம். ஏர் பேக்ஸ் எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்களா? அறிவு நீங்க அப்புறம் ஏர் பேக்ன்றது நம்ம ஒன்றும் பெரிய ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு ஃபீச்சர் இல்லை. அண்ட் டச் வுட் பை காட்ஸ் கிரேஸ் நாட் பீன் இன் தட் மச் ஒரு ஏர் பேக் ஓப்பன் அளவுக்கு ஒரு கிராஷில் இருந்ததில்ல. ஐ ஹேட் கிராஷஸ் இன் பைக்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். பட் அது வந்து எனக்கு வந்து அது ஒரு அதனால இந்த வண்டியை பார்க்க வேண்டான்ற அளவுக்கு ஒரு அதை ஓவர்லுக் பண்ணிடலாம்னு தோணுனதுனால அதை நான் இது பண்ணிட்டேன். ஃபேர் எனஃப். ஓகே. ஸோ இப்போ நம்ம அட்வைஸ் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு 6 ஏர் பேக்ஸ் இப்போ எல்லா வண்டியிலும் வந்துருச்சு. அப்படி இருந்தாலும் 6 ஏர் பேக்ஸ் இருக்கிற வண்டியாக சூஸ் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு சின்ன அட்வைஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம மேலும் டாப் 5 பாசிட்டிவ்ஸ், டாப் 5 நெகட்டிவ்ஸ் இந்த வண்டியை பொறுத்தவரை, ப்ரோவை பொறுத்தவரை விஷயங்கள் என்ன இருக்குங்கிறத நம்ம வண்டி ட்ரைவ் பண்ணிட்டு பேசலாம். நான் ட்ரைவ் பண்ணலாமா? கண்டிப்பாக. ரைட், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ரைவ் போயிடலாம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம நீண்ட நாட்களுக்கு அப்புறம் XUV 7W MX, அதுவும் பேஸ் மாடல் 7 சீட்டர் மேனுவல் ஓட்ட போகிறோம். இப்போ தான் ரீசெண்டாக நான் வந்து 7XO ஓட்டினேன். மேனுவல் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. என்ன இதை விட இன்னும் கம்ஃபர்டபுளாக சஸ்பென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரைட், ஆனால் இதுதான் ஓஜி என்ன சொல்கிறது, மஹேந்திராவுடைய லக்ஸரி எஸ்யூவிலே. நீ சொன்ன மாதிரி ஸ்டியரிங் செம்ம ஃப்ளூயிடாக சரியான ஸ்டியரிங் பா, என்ன மாதிரி இருக்கு. ரைட், போகலாம். இப்போ சும்மா கிளச்சிலேருந்து கால் தான் எடுக்கிறேன். இதுதான் உங்களுக்கு ஆகாம அது வந்து சும்மாவே கிளட்சில் ஃபுல்லாக நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சிருந்தாலும் அப்படியே கிரால் ஆகி போயிட்டே இருக்கும். ரொம்ப டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். அப்படியே செகண்ட் கியர் கிளட்சிலேருந்து கால் மட்டும் எடுக்கிறேன். ஏ டாக் மூவ். ஓகே. ஸோ நீங்கள் இது வரைக்கும் என்ன சொல்கிறது, ரொம்ப மெமரபுளாக போன ஒரு லாங் ட்ரிப் எங்கே சொல்லுவீங்க இந்த வண்டி வச்சுட்டு? ஆக்சுவலாக பழனி வந்து ஃபுல் ஃபேமிலியோட போனோம். ஃபுல் ஃபேமிலி வித் லக்கேஜ். சிறப்பு. ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பரோட வீட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தது. ஒரு சின்ன பாப்பா வேறு வந்துருந்தது. இந்த ரூட்டில் ஆக்சுவலாக நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி தான் போனோம், குழந்தைய கூப்பிட்டு போகணுன்றதுனால. திருச்சி போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அங்கேருந்து கிளம்பி அப்படியே போடி ரூட்டில் தான் போனோம். நம்ம தேனி போகிற ரூட்டில். ஓகே ஓகே. ஸோ கொஞ்சம் நல்லா சீனிக் ரூட்டாக அதுவாக தான் இருந்தது. அதே மாதிரி மூணாருமே வந்து ஃபுல் ஃபேமிலி ஃபுல் லோட்டில் தான் போனோம். லக்கேஜ் 5 பேரோட லக்கேஜ் 5 பேர். அதுவுமே ஒரு ரொம்ப நல்ல மெமரபுளான ட்ரிப்னு தான் சொல்லணும். பரவாயில்ல. ஸோ வண்டியெல்லாம் கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டியில் எந்த குறையும் இல்லை இல்லையா? அது என்றைக்குமே அதுதான் நம்ம பிரச்சனையுமே ஓவர் சீ பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த இன்ஜினும் கியர் பாக்ஸும் என்றைக்குமே இருக்கும். அந்த ஸ்டியரிங் இந்த ஒரு ஈக்கு வச்சு விட்டு போயிடும். ஆமாம் ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஸோ ஆனால் இப்போ ஓட்டுறது நல்லா இருக்குங்க. அந்த ஒரு பெரிய கார் ஓட்டுறோன்ற ஒரு ஃபீலிங்கே இருக்குது. இன்ஃபேக்ட் நான் இந்த ஏன்னா நம்ம என்றைக்கே ஒரு புது கார் வாங்கினா அந்த புது காருன்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா. நான் அந்த ஷோரூமை தாண்டி ஒரு 100 மீட்டர்ஸ் வந்த உடனே எனக்கு அந்த பயம் போயிடுச்சு. அவ்வளோ சரி வண்டி நம்ம கோஆப்ரேட் பண்ணும். எக்ஸாக்ட்லி. யாருனாலும் ஈஸியாக ஓட்டலாம், அந்தளவுக்கு ஈஸியாக இருக்குது. மேலும் இதில் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு மேஜர் ப்ளஸ் என்னென்னா, இப்போ 16 லட்ச ரூபா அப்படின்னு போனீங்கன்னா இப்போலாம் காம்பாக்ட் எஸ்யூவி தான் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, சரி 17ன்னு போனாலுமே இப்போ என்ன உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சிரோஸும் வச்சுருக்கீங்க, அது எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? ஆன் ரோடு வந்து 10 கிட்ட வந்துருச்சு. பேஸ் மாடல் HTK. ஓகே. ஸோ இப்போ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா டாப் மாடல் கம்ஸ் அட் அரௌண்ட் 17-18 வந்து. ஆமாம், ஏடாஸ்லாம் டாப் மாடல் 19. இப்போ ஏடாஸும் கட் பண்ணிட்டாங்க விலையை குறைக்கிறதுக்காக. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் இந்த 16 lakhsக்கு டீசல் 7 சீட் இப்படி ஒரு வண்டி அந்த டைமில் இட் வாஸ் லைக் ஃபண்டாபுலஸ் வேல்யூ. இப்பயுமே 7XO பேஸ் மாடல் இவங்க கொடுத்தாங்கன்னா அது சரியான வேல்யூ, ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் பிரச்சனை. ஓகே. ஸோ நேராவா? நேராக போய்ட்டு. ஓகே ரைட் ப்ரோ. இப்போ நம்ம மெயின் விஷயங்களுக்குள்ளே வருவோம். இப்போ இந்த வண்டியை பொறுத்தவரை உங்களுக்கு மிக பிடித்த டாப் 5 பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிரைவ் ஃபீல். இன்ஜினையுமே தாண்டி நான் சொல்கிறது, when you sit in the driver's seat, ஒரு ஃப்ரெண்ட் வந்து என் காரை ஓட்டுறதா இருந்தாலும் இருக்கட்டும், நான் எவ்ரி டைம் ஓட்டுற மாதிரி இருந்தாலும் இட் glides like butter. இன்ஜின் கியர் பாக்ஸ் ஆகட்டும், இந்த இதுவாகட்டும், இட் glides like butter. So that is the obvious first positive. The second one I feel is economy figures again. ஒரு 1.5 ஓட எதிர்பார்ப்பை இந்த 2.2 வந்து எக்கனாமி ரீதியாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லலாம். 14-15ங்கிறது நமக்கு ஒரு சாஃப்ட் ஃபுட்டடாக ப்ராப்பராக ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிளாக நம்ம டிரைவ் பண்ணுறப்போ அந்த ஆவரேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். மூணாவது பார்த்தீங்கன்னா த ஏசி இஸ் வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். கம்மிங் ஃப்ரம் அ பெட்ரோல் கார், நம்ம ஒரு 1.2 NA பெட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி போட்டோடனே RPM கொஞ்சம் வாங்கி ஏறும். கரெக்ட். இதில் வந்து அந்த அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. நான் இதை வந்து அந்த 2 லிட்டர் பெட்ரோல்லையுமே செக் பண்ணியிருக்கேன். மஹிந்திராவோட 2 லிட்டர் பெட்ரோல்லையுமே ஏசி ஆன் ஆர் ஆஃப் டசன்ட் ஹேவ் அ பிக் இம்பேக்ட். ஏசியோட கூலிங்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் தே ஹேவ் திஸ் எக்கானமி ஆப்ஷன்.
ஏசியில் ஈகோ. ஸோ இந்த ஈகோ போட்டுட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஏசியை ஆஃப் பண்ணி ஓட்டினா நமக்கு அந்த 1 or 2 மைலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது அழகாக தெரியும் பார்த்தீங்களா பெட்ரோல். அது இந்த எக்கனாமி ஆனுன்றதை நம்ம பண்ணிட்டா ரொம்ப அழகாக தெரியும். அண்ட் நாலாவது பார்த்தீங்கன்னா அதான் த மணி தட் ஐ பெய்ட் ஃபார் திஸ் கார். இட்ஸ் அந்த லோயர் சைடு ஒரு என்ட்ரி லெவல் செடான், ப்ராப்பர் நாட் 4 மீட்டர் பிக்கர் செடான் ஆர் ஒரு ஃபுல் ஸ்பெக்டு மைக்ரோ எஸ்யூவி ஆர் ஸ்மால் எஸ்யூவி கொடுக்குற காசுக்கு வந்து 7 people ஆஃப் மை ஃபேமிலி கேன் கம்ஃபர்டபிளி கோ அலாங் வித் தேர் லக்கேஜ். ஃபைனல் இது பார்த்தீங்கன்னா ஐ வுட் சே த லெவல் அட் விச் திஸ் கார் இஸ் இன்ஜினியர்டு ஓவராலாக நான் வந்து முன்னாடி சொன்னதாக இருக்கட்டும் எல்லாமே அதே தான். எவ்வளவு தான் சின்ன சின்ன குறைகள் இது இருந்தாலும் ஆஸ் அன் ஓவரால் ப்ராடக்ட் வில் ஐ பை திஸ் கார் அகெயின்னு கேட்டால் கண்டிப்பாக ஐ வில் டெஃபினெட்லி திங்க் அபவுட் இட். இஷ்யூஸும் சொல்லிட்டு வாங்குவேன்றீங்க. கண்டிப்பா அதான் இவ்வளவு குறைகளையும் தாண்டி ஆஸ் அ இந்த ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டா இந்த காரை நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்குறாங்க கேன் யூ ரெக்கமெண்ட் தெம், உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அண்ட் இஸ் அ குட் ஒரு டிரைவர் ஓரியன்டெட் பர்சனாக இருக்காங்கன்னா இந்த வண்டியை போய் பாருடான்னு நம்ம வந்து சொல்ல முடியும். ஆஸ் அ ஹோல் வந்து திஸ் இஸ் அ குட் ப்ராடக்ட். இன்னைக்கு வரைக்குமே எங்களுக்கு வர கன்சல்டேஷன்ஸ்லையுமே நாங்கள் சொல்லியிருக்கோம் ஒரு 7 seater 20 lakh பட்ஜெட் உங்களுக்கு என்ன சொல்கிறது டாப் மாடல்லாம் வேணாம், ஆனால் உங்களுக்கு 7 seater வேணும், நல்ல பவர்ஃபுல்லான என்ஜின் வேணும் அப்படின்னா இது ஒன்று தான் இருக்குது. இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி லைக் அவங்க ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் கேட்பாங்க, நல்ல கம்ஃபர்ட் கேட்பாங்க, என்ஜின் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு கேட்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது பேஸ் மாடல்லேருந்து நல்ல ஃபீச்சர்ஸ் தரக்கூடிய ஒரு வண்டியாக இது இல்லை. ஏன்னா அதான் ஐ வாண்ட் டு ஹைலைட் ஒன் மோர் பாயிண்ட். நான் வந்து எர்டிகாவில் என் ஃபாதர் ட்ராவல் பண்ணியிருக்காரு, பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போயிருக்கேன், பாட்டி தாத்தாவெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கேன். அந்த எர்டிகாவில் வந்து ஒரு 80-90 தாண்டின ஒன்று when you do overtakes ஆர் பேட் ரோட்ஸில் போகிறப்போ தூக்கத்துலேருந்து முழிச்சுப்பாங்க. கரெக்ட். என்னோட வெரி ஓல்டு கிராண்ட் ஃபாதரையும் நான் என்னோட காரில் கூட்டிகிட்டு போயிருக்கேன். இஸ் ஆல்மோஸ்ட் 85 to 86. அவர் வந்து மதுரைக்கு நான் கூட்டிகிட்டு போனப்போ இஸ் வெரி கம்ஃபர்டபுள், காரில் தூங்கிட்டே வந்தார். நம்ம அந்த பேட் ரோட்ஸ் ஆகட்டும் ஒரு ஃபாஸ்ட் ஓவர்டேக்ஸ் ஆகட்டும் அதுதான் சொல்கிறேன் ஆஸ் அன் ஓவரால் ப்ராடக்ட் இந்த கம்ஃபர்ட்டு இதெல்லாம் வந்து இட் மேக்ஸ் யூ ஓவர் சி த ப்ராப்ளம்ஸ் இட் காசஸ். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்போ நான் ஓட்டும் போதே அதான் சொல்லணும், அந்த சஸ்பென்ஷன் இஸ் லைக் ரியலி நைஸ். ஆனால் இதை விட 7X ஓட்டிருக்கீங்களா? பார்த்தேன் நான். அதான் அந்த டபுள் விஷ்போன் சஸ்பென்ஷன் கொடுத்துருவாங்க, அந்த இது கொடுத்து டாவின்சி கொடுத்து இட்ஸ் ஸோ நைஸ். இதை விட இன்னும் அந்த இப்போ நம்ம பொத்துன்னு அந்த போய் லேண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த லேண்டிங்கே தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ யா 7X கன்சிடர் பண்ணுங்க, இட்ஸ் ஃபண்டாபுலஸ் கம்ஃபர்ட். ஓகே ரைட். பாசிட்டிவ்ஸ் அவ்வளோதானா இல்லை வேறு எதாவது இருக்கா? அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இவ்வளோ இருக்குது. ப்ளஸ் அகைன் ஆஸ் அன் MX யூசர் ஐ வுட் லைக் டு ஹைலைட் ஃபியூ மோர் திங்ஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் த ஜிப் ஜாப் ஜூம் மூட்ஸ். இது நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதில் நான் பார்த்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் AX3 ஆகட்டும் AX7L ஆகட்டும் அந்த ஜிப் ஜாப் ஜூம் மோட்ஸில் இருக்கிற பேஸ் டியூனில் இருந்தீங்கன்னா இந்த MX-ஓட டியூனில் தான் இருக்கும். 156 or 185 ஹார்ஸ் பவர் அண்ட் 360 நியூட்டன் மீட்டர்ஸ் ரஃப்லி. இது வந்து உங்களுக்கு வந்து 156. ஸோ அது வந்து அகைன் ஹெல்ப்ஸ் அ பிட் ஃபார் மோர் பெட்டர் மைலேஜ். 156 ஹார்ஸ் பவரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கே வந்து நம்ம ரோட்ஸில் வந்து சேஃப்டியும் இல்லை, அந்த சாத்தியபூர்வமான வாய்ப்புகளும் இல்லை. அதை நான் ஃபஸ்ட் ஹேண்டாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன், அதனால சொல்கிறேன். ஸோ அந்த ரீதியாக பார்த்தீங்கன்னா திஸ் ஹெல்ப்ஸ் அ பிட் மோர் ஆன் த எக்கானமி. அண்ட் எனக்கு வந்து என்றைக்குமே வந்து 156 எடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. என்னடா இன்ஜின் வந்து கம்மியாக எடுத்துட்டோமேன்ற ஒரு வருத்தம் இருந்ததில்லை. 156ங்கிறது இங்கெல்லாம் அதிகங்க. இல்ல ஏன்னா 1.5 டீசல் வச்சு எவ்வளவு ரேட் போட்டு ஓட்டிட்டு போயிட்டு ஏன்னா நம்ம இப்போ இதோட பெட்ரோலோடலாம் கம்பேர் பண்ணோம் ஆல்மோஸ்ட் 200 ஹார்ஸ் பவர் இருக்குது பெட்ரோல்லாம். அண்ட் இதோட டாப் அண்ட் டீசல் ஆட்டோமேட்டிக்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 440 நியூட்டன் மீட்டர்ஸ் 460 நியூட்டன் மீட்டர்ஸ் டார்க் வருது. அந்த அளவுக்கு அதான் நம்ம வண்டி வாங்குறப்போ கூகுள் பண்ணுவோம், சர்ச் பண்ணுவோம், இதெல்லாம் நமக்கு தேவைன்னு நினைப்போம். இப்போ இந்த பவர் ஃபிகர்ஸ் நமக்கு வேணும் ஆஸ் அ டிரைவர் ஹெட் அகைன் யூ திங்க் இதெல்லாம். அதுதான் நான் ஃபைனலி இந்த வண்டியை நம்ம புக் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தட்ஸ் வாட் ஐ டோல் மை செல்ஃப். 156 தாண்டி யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ரோட்டில் எப்படியும் இடம் இருக்காது. I think this is far more than enough. நான் நினச்சேன் அண்ட் நான் நினச்சதையுமே திஸ் ப்ராடக்ட் ஆஸ் ஓவரால் ப்ராடக்ட் திஸ் ஹஸ் டெலிவர்ட். அண்ட் இன்னொரு ஒரு தான் MX-ஓட அட்வான்டேஜாக பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் திஸ் AEBS ஆட்டோமேட் ADAS ரிலேட்டடாக அந்த பிரேக்கிங். நான் ஃபோரமில் இந்த வண்டியை வாங்க போகிறேன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் பப்ளிக் ஃபோரம் ஆகட்டும் நான் கேட்டப்போ அவங்க சொன்னது வந்து 5000-6000க்கு ஒருக்கா பிரேக் பேடை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இரு அப்படின்னாங்க. அது அந்த AEBS ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம் அது வந்து அடிக்கடி பிரேக் போட்டு விட்டுருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது I've done almost 21K now and I still have more than half the brake pads left. நான் ரொம்ப ரஃபாக சில சமயம் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங் நான் பண்ண மாட்டேன். அதனால மேபி எனக்கு லைஃப் வருதா என்னன்னு தெரியல. பட் ஐ டெஃபினெட்லி ஃபீல் த லேக் ஆஃப் ADAS அண்ட் அதர் ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ் ஹஸ் ஹெல்ப்ட் இன் ப்ரிசர்விங். டெஃபினெட்லி ப்ரோ. அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்தவரை எந்த அளவுக்கு டெக்னாலஜி கம்மியாகுது அந்த அளவுக்கு ரிலையபிலிட்டி வரும். எக்ஸாக்ட்லி கண்டிப்பாக. ரைட், சரி, ஃபைன். இப்போ அடுத்தது நம்ம நெகட்டிவ்ஸ்க்கு வருவோமா? கண்டிப்பாக போகலாம். ஆல்ரெடி இஷ்யூஸ் சொல்லிட்டீங்க. ஆமாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் இஷ்யூஸ், நெகட்டிவ்ஸ் ஃப்ரம் ஃபேக்டரி இட் செல்ஃப் உங்களுக்கு வந்து என்ன இந்த வண்டியில் நம்ம பார்த்த அந்த பெயிண்ட் இஷ்யூஸ் ஒன்று. அகைன் ஐ வாஸ் கமிங் ஃப்ரம் ஜாப்பனீஸ் கார் ஹோண்டா. பெருசாக ஒன்றும் JDM குவாலிட்டி கண்ட்ரோல் சொல்லலாம். ஸோ அந்த காரில் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அவுட் ஆஃப் த பாக்ஸ் யூ டேக் யூ டிரைவ் யூ சேஞ்ச் ஆயில் கீப்ஸ் ரன்னிங் ஃபார் எவர் அப்படின்ற கான்செப்ட் தான் இருந்தது. நான் 5 வருஷம் அதை வச்சுருந்தேன். 4800 கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி பே பண்ணுவேன், சர்வீஸ் பண்ணுவேன், அப்படியே ஓட்டுவேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு அந்த உடனே வந்து இந்த பெயிண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் பார்த்தது வந்து கொஞ்சம் ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம். என்னடா இது பெயிண்ட் வந்து இப்படி போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அகெயின் யூனோ இந்த காம்படிட்டிவ் பிராண்ட்ஸ் பார்க்கும்போது திஸ் பிராண்ட் சப்போர்ட்ஸ் வெரி வெல். பட் அது என்னன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸாக அதை கொடுக்காம நீ வண்டியை வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட பெயிண்ட் அடிச்சுக்க, எத்தனை தடவை வேணா பெயிண்ட் அடிச்சுக்கன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் கன்வின்சிங்காக படலாம் எனக்கு. அது ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த USB ஸ்லாட் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட்டில். இது வந்து ஹையர் வேரியன்ஸ் போக போக 2 USB வருது. அப்பயுமே அந்த 12 வோல்ட்டுன்றது நமக்கு கிடையாது. 12 வோல்ட் பின்னாடி தேர்ட் ரோல் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு பெயின்ஃபுல் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா MX வேரியண்ட்டில் வந்து ஒன்லி ஒயர்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ. நான் ஒயர்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ மேப் பார்க்க நான் என் ஃபோனை போடுவேனா இல்லை என் சேஃப்டிக்கு நான் டேஷ் கேம் போடுவேனா அப்படின்னு நான் பார்க்கும்போது வந்து இப்போ வரைக்கும் என் வண்டியில் வந்து டேஷ் கேம் இல்லாததுக்கு ரீசன் அதுதான். ஏன் ஒரு டேஷ் கேம்? கரெக்ட். இப்போ நான் டேஷ் கேம் போட்டேன்னா கண்ணா பின்னான்னு ஒயர் ரவுட் பண்ணணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் வித் பிராண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அதை அந்த AXலேயே கொண்டு வந்துட்டாங்க. அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஆகட்டும், இதை வந்து அவங்க அப்பயே கொடுத்துருக்கலாமே, ஒரு 40-50,000 அடிஷ்னலுக்கு அப்பயே கொடுத்துருக்கலாமே. ஏன்னா அகைன் ஆஸ் அன் என்தூசியாஸ்ட் எனக்கு அது தோணுது. டு பி ஃப்ராங்க், இப்போ நான் என்னுடைய ஒரு சின்ன நெகட்டிவ் சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு நம்ம வந்து என்னதான் ஒரு பேஸ் மாடல்னு இதை வாங்கினாலுமே இது இந்த ப்ரைஸ் கேட்டகரி ப்ரீமியம் SUVல ஒரு பேஸ் மாடல். ஸோ ப்ரீமியம் SUVக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஏன் பேஸ் வேரியண்ட்லேருந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து கட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. உதாரணத்துக்கு ரியர் வைப்பர். ஓகே. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த USB போர்ட் ஒன்று. ஓகே. மூணாவது க்ரூஸ் கண்ட்ரோல் இப்போ கிராண்ட் ஐட்டன் நியாஸ் டியாகோக்கெல்லாம் இருக்குது. ஏன் இந்த ஒரு வண்டியில் ஏன் 16 லட்ச ரூபா வண்டிக்கு ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு புரியல. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு சின்ன கன்சர்ன்னா இன்டீரியர் எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 500 ஆல்ரெடி வச்சுருந்துருக்கீங்க. ஆமாம். 500 கூட நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் சாஃப்ட் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக நல்ல சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்து ப்ரீமியமாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு நம்ம இப்போ ஆம்ரெஸ்ட் கூட எடுத்தீங்க, இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க. நான் வந்து கொஞ்சம் இன்டீரியர். ஆமாம். ஸோ இல்லைன்னா இது எப்படி இருந்துச்சு? நான் எடுக்கும்போது கொஞ்சம் தான் அவுட் ஆஃப் த ஃபேக்ட்ரி ரொம்ப போன் ட்ரையாக இருந்தது வெஹிக்கிள். ஆக்சுவலாக ஃபேப்ரிக் சீட்ஸு இந்த ஆம்ரெஸ்ட்டில் கையை வைக்க முடியாது. கொஞ்சம் வேர்வையான கூட விட்டுலாம் ப்ரோ. வேர்வையான கையை இங்கே ஆம்ரெஸ்ட்டில் வச்சோன்னா டர்ருன்னு தேயும். ஆமாம். இல்லை இன்னொன்று அது ரொம்ப ஹார்டாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஆமாம். சரி, டோர்ல நீ ஏதோ காஸ்ட் கட்டிங் பண்ற பரவாயில்ல, ஆனா ஏன் ஆம்ரெஸ்ட்ல? தட் இஸ் தி பாயிண்ட் ஆஃப் தி ஆம்ரெஸ்ட். சோ அது என்னோட ஒரு சின்ன ஒரு உறுத்தல். ரைட், சரி நீங்க சொல்லுங்க மேல. அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா தி நெக்லிஜென்ஸ் ஃப்ரம் சர்வீஸ், அது வந்து அது கரெக்டான வேர்ட் தானான்னு எனக்கு தெரியல. பட் ஐ ஹேவ் a very strong feeling that அவங்க டெமோல காட்டுற அந்த குவாலிட்டி ஆகட்டும், யூடியூப்ல லான்ச் வெஹிக்கிள்ஸ்ல வர குவாலிட்டி ஆகட்டும், அதை அவங்க அப்கீப் பண்ணுற அளவுக்கு அந்த சர்வீஸ் அட்வைசர்ஸ் வந்து அந்த அட்டென்ஷன் டு இஷ்யூஸ் வந்து கொடுக்கறது இல்லைன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம அப்போ பேசியிருந்தோம் இல்லையா, அதே பாயிண்ட் தான். அகைன் சஸ்பென்ஷன் இஷ்யூன்னு நான் சொன்னப்போ அதை விட்டுட்டு அவங்க அந்த ஏசியூ இதையும் பண்ணது வந்து இட்ஸ் அ பிக் ரெட் ஃபிளாக். தேவையில்லாத ஆணி தான். எக்ஸாக்ட்லி. நல்ல ப்ராடக்ட் பண்ணிட்டாங்க, நல்ல ப்ராடக்டாக லான்ச் பண்ணிட்டாங்க. வேலுசாமி சாருக்கு ஈக்குவலாக மற்ற எவ்ரி சர்வீஸ் அட்வைசர் திங்ஸ் லைக் சார், இந்த பிராண்ட் வந்து they have the potential to eat Toyota. கண்டிப்பா. எக்ஸாக்ட்லி. அவங்க அதை பண்ணாதனால தான் வந்து they're somewhere chasing them னு எனக்கு ஃபீல் ஆகுது. புரியுது. சில விஷயங்கள் அவங்க குவாலிட்டி பெட்டரா பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. ரைட், வேற ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த எலக்ட்ரிக்கல் நிகில்ஸ் வந்து நான் சொல்லுவேன். அந்த டிலேடு ஸ்டார்ட் ஆஃப் ஸ்பீடோமீட்டர் அண்ட் இன்ஃபோடெயின்மெண்ட். அப்புறமா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு
அந்த ஹெட் எப்படி சொல்கிறது, எலக்ட்ரிக்கல்ஸே வந்து ஒரு லெஸ் கான்ஃபிடென்ஸாக இருக்கும். இப்போ நான் இன்ஜினுக்கு வந்து ஒரு 100 out of 100 கொடுக்குறேன்னா, இந்த வண்டியோட ஓவரால் எலக்ட்ரிக்கல்ஸ்க்கு ஐ வுட் டெஃபினெட்லி கிவ் இட் மேக்ஸிமம் 10 or 15 only. ஓகே. ஓ 10 out of 100 சொல்றீங்க. ஆமாம், 10 or 15 out of 100 அவ்வளோதான். ரொம்ப கம்மியா இருக்கு. கண்டிப்பா சி த மெயின் ரீசன் இஸ் பிகாஸ் ஒரு அவசரத்துக்கு ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்ம ரிவர்ஸ் போடுறோம்னா அது ரிலையபிலிட்டி இஸ் எவ்ரிதிங். அதே மாதிரி எமர்ஜென்சி வண்டி எடுக்கணும்னு இருக்கும்போது இந்த ஒரு இஷ்யூ டக்குன்னு வருதுன்னு என்ன பண்ண முடியும்? எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி சில சமயம் என்ன ஆகும், இந்த ஹெட் யூனிட்லேருந்து நமக்கு ஸ்பீக்கர்ஸ் போகக்கூடிய லைன்ஸ் வந்து ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது கட் ஆயிரும், பாடாது. இந்த ஆடியோ அவுட்புட் வந்து போகிறது நின்றும். ஸோ எவ்ரி டைம் நான் இந்த எலக்ட்ரிக்கல்ஸ் பிரச்சனைன்னு போய் மஹிந்திராவில் நம்ம வெஹிக்கிளை ட்ராப் பண்ணுறப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறோம் சார் சரியாயிடும் அப்படின்றாங்க. யூனோ சம்படி வித் பேசிக் நாலேஜ் ஈஸியாக சொல்லலாம் இது ஒரு ஹார்ட்வேர் ப்ராப்ளம் தான், ஏதோ ஒரு ரிலேவை மாத்திர அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாமல் அவங்க இன்னும் இதை வந்து ஒரு சாஃப்ட்வேர் கேம்பிளாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அப்படி சாஃப்ட்வேர் இஷ்யூ என்ன எனி இஷ்யூ இதை அவங்க டெஸ்டிங் ஆர்என்டி பண்ணும்போதே தெரிஞ்சிருக்க வேண்டாமா? எக்ஸாக்ட்லி, அதுதான் நானும் சொல்ல வரேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிருக்கீங்க? ஓகே, ஸோ வேற அவ்வளோதான். பட் அதான் அந்த சின்ன சின்ன நிகில்ஸ் நமக்கு பெயிண்ட்டு, அந்த சர்வீஸ் அட்வைசர்ஸ் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் டவுன் சைட்ஸ் தான். பட் இன்னும் அகைன் நம்ம திருப்பி when I sit on the driver seat அந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து எனக்கு மறந்து போயிடும். உங்களுக்கு ஓகே, ஆனா கூட வர ஃபேமிலிக்கு அதான் ஃபேமிலி இப்போவுமே வந்து தே ஸ்டில் சே கிறிஸ்டா இது ஹை கிராஸ் போயிருக்கலாம், இல்லை கிறிஸ்டாவை பார்த்துருக்கலாம். ஸ்பேஸாக இருக்கட்டும், ரிலையபிலிட்டியாக இருக்கட்டும், ஆயிலே இல்லைனாலும் ஓடக்கூடிய ஒரு வண்டி கிறிஸ்டா ஆகட்டும், ஹை கிராஸ் ஆகட்டும், அவங்க இன்னும் ரெக்ரெட் பண்ணுறாங்க. எக்ஸாக்ட்லி அது எப்பயுமே சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் அகைன் தே டோன்ட் சிட் இன் த டிரைவர் சீட். எனக்கு அது தோணும், அவங்க எவ்ரி டைம் அதை சொல்லும் போது எனக்கு அது தோன்றது என்னென்னா, அவங்க எப்படியும் ஓட்டுறது இல்லை, நம்ம தான் ஓட்டுறோம். ஸோ எனக்கு எவ்ரி டைம் ஐ சிட் ஆன் த டிரைவர் சீட் இந்த மைனஸ்லாம் நான் வண்டிக்குள்ளே ஏறுறப்போ இந்த பெயிண்ட் போனதெல்லாம் பார்த்துட்டு ஏறனாலும் நான் ஏறி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டும்போது அதெல்லாம் மறந்து போயிடுவேன். ஓட்டுறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எக்ஸாக்ட் இன்ஜின் இஸ் லைக் க்ரீம் ஸ்மூத் மாதிரி இருக்கு. ஆமாம், கியர் பாக்ஸ் சொல் பேச்சை கேட்குது. கிளச் இஸ் ஆல்சோ ரியலி நைஸ், புது கிளச்சு. உண்மையாகவே இன்னி வரைக்குமே இந்த வண்டியை பீட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு இந்த கேட்டகரியில் இன்னும் வரலைங்கிறது தான் ஒரு விஷயம். ஹோப்ஃபுல்லி டொயோட்டா ஒரு டீசல் வண்டி திரும்ப கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இன்னொரு ஒரு ப்ளஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த காலி ரோட்ஸ் இது மாதிரி வந்ததுனால எனக்கு வெஹிக்கிள் வாங்கும்போது ஷோரூமில் சொன்னதும் சரி, கொஞ்சம் கன்சல்ட்டிங்கில் பார்த்தும்போது சொன்னதும் என்னென்னா, ஓப்பன் ரோட்ஸில் க்ரூஸ் பண்ணுங்கள், இல்லை ஒரு 2.5 ஆர்பிஎம் மெயின்டைன் பண்ணுங்கள், எப்போயாவது தான் ஓட்டுறீங்க அப்படின்றப்ப மெயின்டைன் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த ஆட் ப்ளூ பேஸ்டு டிபிஎஃப் இஷ்யூஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 21K ஓட்டியிருக்கேன். ப்ராப்பராக ஓட்டுறதுனாலையா என்னன்னு எனக்கு தெரியல, பட் ஐ ஹவ் நெவர் ஃபேஸ்ட் டிபிஎஃப் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஒரே ஒரு தடவை அந்த இந்தியன் ஆயிலோட எக்ஸ்ட்ரா க்ரீனை வந்து அவன் ஒரு ரஷ் ஆஃப் த மினிட்ல போட்டு பார்ப்போமே, நல்ல வேலை தேங்க்ஃபுல்லி எப்படி ஃபார் 500 rupees. அது போட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு அந்த டிபிஎஃப் சோக்டு வார்னிங் வந்தது, ஆக்டிவ் ரீஜன் பண்ணேன். பட் இன் திஸ் கம்ப்ளீட் 21K ஐ ஹவ் நெவர் ஹேட் பாசிவ். மேபி பாசிவ்ல ஹீட்டில் ஆயிருக்கலாம். ஐ ஃபெல்ட் தட் சில திடீர்னு பவர் ட்ராப் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த பாசிவ் வந்து ஆகும், பட் ஆக்டிவாக டச்வுட் நானாக ஒரு பார்க்கிங்கில் வச்சு ஓன்னு ஏற்றி பண்ணுற நிலமை வரல. ஸோ அதான் அந்த பொலீரோ ஆகட்டும், இந்த பழைய கார்ஸ் வாட் எவர் மஹிந்திரா ஹவ் டன், அதை வச்சு அவங்க அந்த பிளாட்ஃபார்மை டீசல் பேஸ்டு காருங்கிற ஒரு ஒரு இதை வந்து பர்ஃபெக்ட் பண்ணி அதை சாலிடாக பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக பண்ண வேண்டியது எலக்ட்ரிக். கூடோஸ் தான், கூடோஸ் டு வேலுசாமி சார். கண்டிப்பாக இல்லை ஹார்ட்வேரில் இஸ் கண்டிப்பாக அதான். ஆமாம், ரைட். ஸோ பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே நம்ம பேசிட்டோம், இஷ்யூஸும் பேசியிருக்கோம். ரைட். ஸோ யா, என்னைய கேட்டிங்கன்னா திஸ் இஸ் ஸ்டில் குட் டு ட்ரைவ். ப்ரோ சொன்ன மாதிரி டிரைவிங் ஏறி உட்காந்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. என்ன அப்பப்போ இந்த சஸ்பென்ஷன்லேருந்து ஒரு சின்ன நாய்ஸ் வருது, அது ஒன்று தான். மற்றபடி அதையும் கொஞ்சம் முடிஞ்செல்லாம் சீக்கிரம் பார்த்துருங்க. அதனால நான் பார்க்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். நான் போய் விட்டாலுமே அவங்க வந்து அதை விட்டுட்டு வேற எதையா பண்ணி கொடுக்குறாங்க. சரி பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி மஹிந்திரா இதுக்கு மேலே கொஞ்சம் பெட்டராக பண்ணுவாங்களா பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு மஹிந்திரா பர்சனல்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோனா தயவுசெய்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்து சம்மரி முடிச்சுக்கலாம். ப்ரோ வந்து என்ன மெசேஜ் கருத்து என்ன சொல்ல வர்றாருன்னு ரைட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ XUV 700
உண்மையாக சொல்ல போனால் என்ன வேரியன்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் என்ஜினுக்கு 100% ஒர்த் அப்படின்னு சொல்ல முடியும். கியர் பாக்ஸ் சூப்பராக இருக்குது, என்ஜின் சூப்பராக இருக்குது. மேலும் வந்து ப்ரோ போட்ட ஆடியோ சிஸ்டம் நீங்கள் கேட்கணுமே, அவராகவே டியூன் பண்ணார், சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ எஸ் ப்ரோ, இப்போது XUV 700 வச்சுருக்கிறவங்க, 7XO வாங்க போகிறவங்க, வாங்கலாம் ஒரு 7 சீட்டர் டீசல் வாங்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புங்க? ஒரு டிரைவர்ஸ் காராக வேணும்னா பாருங்கள். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நான் ஓவர்சீ பண்ணிவிடுவேன், சின்ன சின்ன நிகில்ஸை தாண்டி என்னால் அந்த வண்டியை என்ஜாய் பண்ண முடியுன்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை பார்க்கலாம். ஏன்னா அதை இந்த இன்ஜின் ஆகட்டும் கியர் பாக்ஸ் ஆகட்டும் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணாது, ஓடிக்கிட்டே இருக்கும். பட் இந்த பெயிண்ட் குவாலிட்டி ஒரு எலக்ட்ரிக்கல்ஸ், நம்ம ஆடியோ சிஸ்டமில் இஷ்யூஸு, அந்த மாதிரி லைக் ஸ்டார்ட் ஆக டைம் ஆகுது, அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் நம்மளை பாதர் பண்ணோம்னா தட் இஸ் வை வி ஹேவ் தி ஜாப்பனீஸ் விச் காஸ்ட் a little high. ஸோ ப்ரோ பேசிக்காக ப்ரோ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த சின்ன இஷ்யூ நம்ம காரில் இருக்கணும்னு நைட்டு தூக்கம் வராத மக்கள்லாம் இருக்காங்க. நானே அது ஒரு கேட்டகரி தான். ஏதோ ஒரு சின்ன இஷ்யூ என் வண்டியிலனா ஐயோ நைட் தூக்கம் வராது, ஐயோ இப்படி தான் சரி பண்ணணும்னு இருப்பேன். அந்த மாதிரி மக்கள் தயவு செய்து போயிடாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. வெல் இட்ஸ் அ மிக்ஸ்டு பேக் தான் ப்ரோ. ஓகே, கண்டிப்பாக. ஸோ மஹிந்திரா உண்மையாக அவங்க குவாலிட்டி கண்ட்ரோல், அவங்களுடைய குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது பெட்டர். இப்போது 700 எப்படி இருக்குது, 7XO எப்படி இருக்குங்கிறத நம்ம கூடிய விரைவில் யூசர் ரிவ்யூ எடுத்து வருவோம், அதில் நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் என்ஜின் ஒர்த்து, கியர் பாக்ஸ் ஒர்த்து, இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி 100% ஒர்த்துன்னு சொல்ல முடியும். அது 7XOவில் பேஸ் மாடல்லே ட்ரிபிள் ஸ்க்ரீன்லாம் கண்டிப்பாக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. உங்கள் வண்டியில் 6 ஏர்பேக்ஸ் எல்லாம் இல்லை, ஆனால் 7XOவில் அதெல்லாம் வந்து அதில் ரைடிங் மோட்ஸும் வந்துருக்கு, ஜிப் ஜாப் ஜூம்ன்ற ரைடிங் மோட்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. எனவே 7XOவோட மீதி வேரியன்ட்ஸ் இன்னும் நம்ம கண்ணில் படவே இல்லை. AX5, AX பேஸ் வேரியன்ட்ஸ்லாம் எதுவுமே நம்ம கண்ணில் காட்டலவங்க. காரணம் மேனுஃபேக்சரிங் டிலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ரைட். ஸோ நீங்கள் 700 வச்சுருக்கீங்க, இல்லை 7XO வாங்கியிருக்கீங்க, 7XO வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜின் இஸ் ஃபென்டாஸ்டிக். அதையும் தாண்டி உங்களுக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்ககிட்ட யூசர் ரிவ்யூ, யூசர் ஃபீட்பேக் ஷேர் பண்ணலாம். அதுக்கான மேலே காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். நாட் ஓன்லி மஹிந்திரா, எனி கார் உங்கள் கார் நீங்கள் யூசர் ரிவ்யூ நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் வெஹிக்கல் டீட்டெயில்ஸ், லொக்கேஷன்ஸ் எல்லாமே அனுப்புங்க. நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு உங்கள் ஊருக்கே தேடி வந்து உங்கள் ஏரியாலே உங்கள் கார் நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ அவசியம் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர்லையும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ், உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே தாராளமாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன் ப்ரோ, உங்கள் காரை யூசர் ரிவ்யூ கொடுத்ததுக்கு, வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ ஹோப்ஃபுல்லி பார்த்துட்டு மஹிந்திரா அவங்களுடைய குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வண்டியில் இருக்கிற இஷ்யூஸுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். பார்க்கலாம், நல்லதே நம்புவோம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ் மற்றும் வெங்கடகிருஷ்ணன் ப்ரோ. நன்றி, வணக்கம்.